அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது இந்த நிகழ்ச்சிக்கு பின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களின் வசிப்பிடமான பலஸ்தீனத்திற்கு திரும்பினார்கள். அங்கு ஹாஜரின் மூலமாக இஸ்மாயில் என்ற மேன்மைக்குரிய ஒரு மகனை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினான். பிறகு அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் ஹாஜரை அழைத்துக் கொண்டு மக்காவிற்கு வந்தார்கள். அந்த காலத்தில் அங்கு இறை இல்லமான காபா கட்டடமாக இருக்கவில்லை. காபா இருந்த இடம் சற்று உயரமான குன்றை போல் இருந்தது. வெள்ளம் வரும்போது காபா இருந்த அந்த மேட்டுப்பகுதியின் வலது இடது இரு ஓரங்களை தண்ணீர் அரித்து வந்தது. காபத்துல்லாவின் அருகிலிருந்த ஓர் அடர்த்தியான மரநிழலில் அந்த இருவரையும் அமர வைத்து சிறிது பேரித்தங்கனிகள் இருந்த ஒரு பையையும் தண்ணீர் உள்ள ஒரு துருத்தியையும் அந்த இருவருக்காக வழங்கிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பலஸ்தீனம் திரும்பினார்கள். சில நாட்களில் அந்த இருவரின் உணவான பேரித்தங்கனிகளும் தண்ணீரும் தீர்ந்துவிட்டன. அல்லாஹ் தனது அருளினால் பசியையும் தாகத்தையும் போக்கும் அற்புதமான ஜம்ஜம் ஊற்றை அந்த இருவருக்காக தோன்றச் செய்தான். இந்த காலத்தில் 2வது ஜுர்ஹும் என்ற யமன் கோத்திரத்தினர் மக்கா வழியே வரும்போது தண்ணீர் இருப்பதை பார்த்து அங்கு வசிக்க விரும்பி அன்னை ஹாஜரிடம் அனுமதி பெற்று தங்கினார்கள். சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த 2வது ஜுர்ஹும் வம்சத்தினர் முன்பிருந்தே மக்காவை சுற்றியுள்ள பள்ளத்தாக்குகளில் வசித்து வந்தனர் என்றும், மக்காவில் அன்னை ஹாஜர் குடியேறி ஜம்ஜம் கிணறு தோன்றியவுடன் தாங்கள் வசித்து வந்த பள்ளத்தாக்குகளை விட்டு வெளியேறி மக்காவில் குடியேறினர் என்றும் கூறுகிறார்கள். ஸஹீஹுல் புகாரி. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களது நூலில் இந்த சம்பவம் பற்றி குறிப்பிட்டிருப்பதை ஆராய்ந்தால் நாம் முதலில் கூறிய கூற்றே மிகச் சரியானது என்பதை அறிந்து கொள்ளலாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியிருப்பதாவது: இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தமது மனைவியையும் பிள்ளையையும் மக்காவில் தங்க வைப்பதற்கு முன்பே மக்கா வழியாக 2வது ஜுர்ஹும் கோத்திரத்தார் போக வர இருந்தார்கள். அன்னை ஹாஜர் மக்காவில் வந்து தங்கி தண்ணீர் வசதியும் ஏற்பட்ட பின், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாலிபம் அடைவதற்கு முன்பு இவர்கள் குடியேறி உள்ளார்கள். இவ்வாறே ஸஹீஹுல் புகாரியில் வந்துள்ளது. இதிலிருந்து இவர்கள் மக்காவின் எந்த பகுதியிலும் இதற்கு முன் குடியிருக்கவில்லை என்பது தெளிவாக தெரிய வருகிறது. அதே நேரம் தான் விட்டு வந்த மனைவி மற்றும் மகனை சந்திக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று வந்தார்கள். மொத்தம் எத்தனை முறை சந்திக்க சென்றார்கள் என்பது உறுதியாக தெரியவில்லை. எனினும் 4 முறை சென்றதற்கான உறுதிமிக்க சான்றுகள் உள்ளன. அந்த 4 முறைகள் வருமாறு: 1. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கின்றான்: